இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த அரசர் செஞ்சது தப்பாக கரெக்டானு நீங்களே சொல்லுங்கள். ஒரு நாள் அரசர் முன்னாடி 2 குற்றவாளிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்போ அரசர் கேட்குறாரு, இவங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணாங்கன்னு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, ஒருத்தன் நம்ம அரண்மனை செவுரு ஏறி குதிச்சு திருட பார்த்துருக்கான். இன்னொருத்தன் வயலில் வேலை செய்கிற எல்லாருக்கும் புலி வருதுன்னு சொல்லி ஏமாற்றி அவங்கள எல்லாரையும் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்ய விடாமல் பண்ணியிருக்கான். இப்போ அரசர் ஒருத்தனுக்கு 100 சவுக்கடியும் இன்னொருத்தனுக்கு 1000 சவுக்கடியும் அணையிடுறாரு. இதை கேட்ட அமைச்சருக்கு ஒரே குழப்பம். யாருக்கு 100 சவுக்கடி, யாருக்கு 1000 சவுக்கடின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அரசரே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அரசர் சொல்கிறாரு, அந்த அரண்மனை செவிரேறி குதிச்சு திருட வந்த திருடனுக்கு 100 சவுக்கடி, அந்த விவசாயிகளோட சமயத்தை வீணடிச்சு அவனை வேலை செய்ய விடாமல் பண்ணவனுக்கு 1000 சவுக்கடியும் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அமைச்சர், திருட வந்தவனுக்கு 100, பொய் சொன்னவனுக்கு 1000 சவுக்கடியுமா, இது நியாயமா அரசரே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, திருட வந்தவன் என்கிட்ட இருந்து 1000 பொற்காசுகள் திருடிட்டு போனால் கூட என்னால் மறுபடியும் சம்பாதிக்க முடியும். ஆனால் அவன் மக்களோட நேரத்தை திருடி இருக்கான், அது எந்த பணக்காரன் நினைச்சாலும் மறுபடியும் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வழக்கை முடிக்கிறாரு. இந்த ஸ்டோரியில் அந்த அரசர் சொன்னது சரியா தப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாங்க பேசலாம். இது உங்களுக்கான இடம் பெண் பேச்சு.